கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அவள் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ஊர்லேயே உள்ள டாப் லாயர். இவருக்கு மொத்தம் 30 பிரான்ச் இருக்குது. இது வரைக்கும் இவர் டைவர்ஸ் கேஸில் தோத்ததே இல்லை. கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லாயர் தான் வரான். அந்த லாயரை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறா. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் கிடையாம 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே இவங்க லவ் பண்ணது தான் ஞாபகம் வருது. ஹீரோவும் இவ்வளோ ரொம்ப வருஷமா காதலிச்சு டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோவை கூட ஒன்னா இருக்கும் போது என்ன சொல்லியிருப்பானா, கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, கல்யாணமா? நான் உனக்கு கல்யாணம் பண்ற எண்ணத்துல உன் கூட பழகல. நான் உன் கூட பழகுனது சும்மா டைம் பாஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட கஷ்டப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ள பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு வேணா இந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போயிருப்பா. அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அது எல்லாம் தான் இவளோட கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி நான் லேட்டாக வந்துட்டு உங்களோட டைவர்ஸ் லாயர் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். பழசெல்லாம் மனசில் வச்சுக்காம டைவர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என்னை அடித்து துன்புறுத்துறாரு. அவர்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும். அதுக்கான எவிடன்ஸ் இருந்தோ என்னோட தலையில் இருக்குது, அப்புறம் என்னோட கையில் கூட இருக்குன்னு இவளோட சட்டையை கழட்டி காயத்தை காட்டலான்னு வர, அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா இந்த காயத்தை நீங்கள் காட்டணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை என் கேஸை உங்களுக்கு நடத்த விருப்பம் இல்லைன்னா நான் வேற ஒரு லாயரை பார்த்துக்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோக்கா அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி, ஏண்டா ஊருக்கு வந்து என்னை பார்க்க வரணும்னு உனக்கு தோணவே தோணாதா? உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன்றதே மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரிடா, எனக்கு ஒரு ஆளை பற்றின டீட்டெயில் வேணும், லூவை பற்றின டீட்டெயில் வேணும், விசாரிச்சு சொல்லுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். பார்த்துடா மறுபடியும் அந்த வெண்ணை பார்க்க போறேன்னா அவளை பார்க்க போகாதுன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த வெண்ணை வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அந்த லூ நம்ம ஹீரோயினோட புருஷன். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, உன்னோட லாயர் அவனா இருப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்ல, நானும் தான் எதிர்பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் உன்னோட லாயராக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். இங்கே உள்ள டாப் லாயரில் அவன் தான் நம்பர் 1ல இருக்கான் தெரியுமா? அவன் மட்டும் என்னோட கேஸ் எடுத்தானே நீ நினச்ச மாதிரியே டைவர்ஸ் வாங்கிடலாம். ஏண்டி ஒருவேளை அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லூசு மாதிரி நீ பட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் அப்பாவோட தப்பு தான். உங்கள் அப்பா மட்டும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா உன் வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல, பழசை பற்றி பேசி எந்த பலனும் இல்லை. இப்போதைக்கு நான் புது லாயரை கண்டுபிடிச்சாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் புருஷன் 1 வருஷமா உன் கூட வீட்டுக்கே வரல, ஒருவேளை அவன் வெளியில ஏதாவது பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பானோ அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இவ இப்படி கேட்ட உனஹீரேன்னு பார்த்தீங்கன்னா அவளோட பொண்ணை தனியாக விளையாட போக சொல்ல அந்த குட்டி பாப்பாவும் அந்த இடத்த விட்டு போயிடுது. அவள் போனதுக்கப்புறம் இவ என்ன சொல்றானா, அவன் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவனால குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, எழுதி குழந்தை பெற்றுக்க முடியாதா என்னடி சொல்ற? அப்படின்னா அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாதான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இந்த குழந்தைய எக்ஸோட குழந்தை தான். நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் அபார்ஷன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளே என் புருஷனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றதுனால என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த குழந்தைய பெற்றுக்க சொன்னான். அவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாதுதான் நானும் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாதுன்னு. அதனால தான் அவன் இந்த குழந்தைக்கு அவனோட இனிஷியல் கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்ல, அட கொய்யால இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு தான் அவன் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்க. ஆமா இதை சீக்கிரட்டா வச்சுக்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட குழந்தைய கூட்டிட்டு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க. பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறது இல்லையான்னு கேட்க, இல்லைடா உள்ளதா போகிற வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் குழந்தை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, என் குழந்தைய நீ பார்க்கணுன்னு எந்த அவசியம் இல்லை தள்ளி போன்னு சொல்ல, ஏன் இப்படி நர்வஸாக இருக்க? குழந்தை அழகாக இருந்தால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் தான் செய்வாங்க, இதுக்கு கூடவே என்ன திட்டுவேன்னு ஹீரோ கேட்டுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போ ஒன்று திட்டேன், தள்ளி போன்னு தான் சொன்னேன் அப்படின்னு இவ ரொம்ப நர்வஸாக இருக்க. ஹீரோவை நர்வஸாக இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ஏதோ டவுட் வருது, ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது, இதெல்லாம் எதுக்கு நீ விசாரிச்சுட்டு இருக்க? என் குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உன் வேலை இதை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவை போனதுக்கு அப்புறம் குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா எதுக்காக அந்த அங்கிள் கிட்ட போய் சொன்னீங்க, அவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருமா யாருமே தெரியாதவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா நமக்கு நல்லது, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் குட்டி பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லாயரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா.
இப்போ இந்த லாயர் கிட்ட வந்து அவன் அடிச்சா அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா லோ குடும்பம் இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்தோட பையனுக்கு எதிராக நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க. இது உங்களுக்கு அவ்வளோ நல்லது இல்லை மேடம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க. உங்களுக்கு டைவர்ஸ் கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை நீங்க சொல்ல வேண்டியதில்லை, என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். இவ போக பார்க்க அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளோட புருஷன் தான் அந்த லாயரையே அனுப்பி வச்சிருப்பான். இப்போ ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், அவங்க எவிடன்ஸ் எல்லாம் என் கையில் தான் இருக்கு, உங்களுக்கு எதிராக இப்போ எந்த எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க எப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்போ இப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கா. இப்போ அவ கண்ணு முழிச்சு பார்த்து அவளோட ஃபோன் எடுக்கலான்னு பார்க்க அந்த இதுக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ இந்த பையன் இவ்வளோ பார்த்தவன, நான் உன்னோட லவர் எங்கடி ஓட பார்க்குறேன்னு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரூமை விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிற்கிறான். அவனை பார்த்தவனே விட்டு டக்குன்னு ஹீரோட ரூம்குள்ள ஓடி வந்துடுறா. இப்போ இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட புருஷனை பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு ஹீரோயின் இருக்க ரூமுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் தான் தப்பான பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, நான் இதுக்காக உனக்கு உதவி பண்ணணும், நான் என்னோட டைவர்ஸ் லாயரா இல்லை உன்னோட லவ்வரா இல்லை ஃப்ரெண்டா எதுவுமே கிடையாது, ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட புருஷன் உள்ள வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினை காணும். எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இந்த இடத்துல எல்லாம் என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு ரூம்லையும் கதவை தட்டி ஹீரோயின் இருக்காளான்னு தேடிட்டு இருக்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொன்னவாக்க இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இப்போ இப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன செய்றானா, இங்க பாரு நீ என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவோட ரூம் கதவை இவளோட புருஷன் தட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா குடுக்குடின்னு ஓடி போய் பெட்ஷீட் கீழே ஒளிஞ்சிக்கிறா. இப்போவே உள்ள வந்து என் பொண்டாட்டியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்க்கல, என் ரூமை விட்டு வெளியே போங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை செக் பண்ணி பார்க்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்னோட ரூமை செக் பண்ணி பார்க்குறியா, உங்களை இதுக்கு முன்னாடி நான் லண்டன்ல பார்த்துருக்கேன்னு சொல்ல, என்னது லண்டன்லன்னு அவன் கேட்க, ஹீரோ அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த கார்டை பார்த்தோன்னே ஆஹா இது நம்மளை விட பெரிய ஆளாச்சு அப்படின்னு வச்சுட்டு, சார் மன்னிச்சிடுங்க தெரியாம உள்ள வந்துட்டோம், உங்களை இந்த இடத்துல பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்புறமா வந்து பார்க்குற ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்னு அவன் போக பார்க்க இந்த சைடு பெட்ஷீட்குள்ளே யாரோ இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அங்கே உள்ளவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நானே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொஞ்சம் பிஸியாக இருந்தால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புனா நல்லா இருக்குன்னு சொல்ல, புரிஞ்சுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி எல்லா ரூம்லையும் தேடிட்டு ஆளே காணோம், எங்கே தான் போனான்னு தெரியலையேன்னு அவன் ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் கட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த தேங்க்யூவை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, அவ்வளோ ஈஸி இந்த இடத்த விட்டு போக முடியாது, உனக்கு என்னதான் வேணும்னு இவ கேட்க, எனக்கு நீ தான் வேணும்னு ஹீரோ சொல்கிறான். 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் உன் கூட பெட்டில் ஒன்றா இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு, மறுபடியும் என்னால் உன் கூட ஒன்றா இருக்க முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ டைவர்ஸ் வாங்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு மிஸ்ட்ரஸாக இருக்கணும்னு சொல்ல, என்னால் முடியாது, இங்கே பாரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனதுக்காக நான் சாரி கேட்டுட்டேன், மறுபடியும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்ல, உன்னோட சாரியை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அக்செப்ட் பண்ண முடியலன்னா என்னமோ பண்ணிட்டு போ, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஓ புருஷன் உன் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டானா அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, அந்த இதுக்கு இவளோட புருஷனும் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே என் குழந்தைய என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, உன் குழந்தை நல்லபடியாக தான் இருக்கு, நான் சொல்றதை நீ கேட்குற வரைக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவளோட ஃப்ரெண்டு சண்டைக்கு போகலான்னு பார்க்க, நீ இந்த இடத்த விட்டு போடி நான் பேசிக்கிறேன்னு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிடா. உனக்கு என்னதான் வேணும், ஒழுங்கா என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தைய கொடுத்துறவா, சரி கொடுத்துட்றேன், ஆனால் நீ என்னை டைவர்ஸ் பண்ணக்கூடாது, என் கூட தான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லை, நான் தெரியத்தனமா போதையில உன்னை அடிச்சிட்டப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். போதையிலே தெரியாம அடிச்சேன், இன்னைக்கு இன்னொருத்தனோட பெட்டுக்கு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து அனுப்ப பாத்தியா, அதை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, நான் உன்னோட புருஷன், நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, என் குழந்தைய தயவு செஞ்சு விட்டுருந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணல, என் மேல உள்ள கோவத்தை என் குழந்தை மேல காட்டாதன்னு சொல்ல, அது ஏன்னா எனக்கு பிறந்த குழந்தையா எவனுக்கோ பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தைய பெத்துக்க வச்சதே நீ தானே, எல்லாமே உன்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு, என் குழந்தைய வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாதுன்னு சொல்ல, உன் குழந்தை உனக்கு நல்லபடியா வேணா நான் சொல்றது கேட்கணும், என் குடும்பத்துக்கு எதிராக நீ எந்த ஒரு லாயரை தேடி போகக்கூடாது, டைவர்ஸ் வாங்கவும் போகக்கூடாது, எனக்கு என் குடும்பத்தோட மான மரியாதை தான் முக்கியம், நீ டைவர்ஸ்க்கு எந்த ஒரு லாயரை தேடி போகக்கூடாது, வீட்டில் அமைதியா நல்ல பொண்ணுட்டே இருக்கிற வழியை பாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா.
நாளைக்கு அம்மாவோட பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. அந்த இடத்துல எல்லா பிரஸ்காரங்களும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீ எனக்கு நல்ல பொண்ணாட்டியே நடிக்கணும். அப்படி நடிச்சனா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்கிட்டே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போவே இப்படி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரான். ஆக்சுவலாக அவள் போகவே இல்லை, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போவே இவ்வளோ பார்த்தோன்னே நம்ம வேணா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு பைத்தியக்காரன், என் குழந்தை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அவன் என்ன சொல்கிறானா அதையே நம்ம பண்ணுவோன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வேணா அந்த லாயர்கிட்ட ஹெல்ப் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, எந்த பிரச்சனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் உங்கள் அம்மாவோட பர்த்டே பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோயின் அவள் புருஷன் கூட ஒன்றா வந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என் பையன் ஏதோ குடிபோதையில் உன்னை தள்ளி விட்டுட்டான், அதுக்காக அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை டைவர்ஸ் பண்ண பார்க்குறதா கேள்விப்பட்டேன். இங்கே பாரு, உன் குடும்ப திவால் ஆயிடுச்சுன்றதை மறந்துடாத. என் பையனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்து ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்குற வழியை பாருன்னு சொல்ல, நீங்கள் சரியாக சொன்னீங்க, அவர் மேலே கொடுத்த கேஸை கூட நான் வாபஸ் வாங்கிட்டேன், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, அவருக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்து ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவள் புருஷனோட முகமே மாறி போயிடுது. ஏன்னா அவனால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாது இல்லையா. இப்போ அவள் இப்படி பேசிட்டு இந்த பக்கம் திரும்ப அதே பார்ட்டியில் தான் ஹீரோவும் இருக்கான். இப்போ ஹீரோ உங்கள் ரெண்டு பேரை பார்த்தோன்னா அவள் கிட்டே வந்துட்டு, உங்கள் ரெண்டு பேரை பார்க்கும்போது எவ்வளோ லவ்வபிளான கப்பலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க, நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸான கப்பல்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வரலன்னு இவ சொல்லிடுறா. இவ இப்படி சொல்றதை பார்த்தோன்னா அவங்க புருஷன் ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுறான். ஒழுங்காவே கூட டான்ஸ் ஆடுன்னு. இப்போ அவன் இப்படி தள்ளி விட்டுட்டு டான்ஸ் ஆட சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறதுக்காக போறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டீலை பற்றி யோசிச்சு பார்த்தியா, உனக்கு தேவை டைவர்ஸ், எனக்கு தேவை நீ, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க, இது கனவுல கூட நடக்காது, என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு சொந்தமாக மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கல நீ இவ சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ண மாட்டியா பேச மாட்டியான்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு இவ சொல்கிறா. இவ இப்படி சிறந்து பார்த்தவொன்னே ஹீரோவில் அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக இங்கே நடக்கிற எல்லாத்தையும் இவளோட மாமியாரும் புருஷனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டில் இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இப்போ வந்து உனக்கு இந்த லாயரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தெரியாதுன்னு இவ சொல்கிறா. ரெண்டு பேரும் எதோ பேசிகிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேனா அந்த ஆள் கூட அப்படின்னு இவ பேச, போது வாய் முடு, எனக்கு தான் அவனை தெரியாதுன்னு சொல்லல, அப்புறம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட கொடுன்னு சொல்ல, நான் சொல்கிறத நீ கேட்குற வரைக்கும் உன் பொண்ணு தரமாட்டேமான்னு இவன் சொல்கிறான். இவன் இப்படி செஞ்சு பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து, ஏன்டா அப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணனா அவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளி போடி, நான் சொல்கிறத நீ கேட்கணும், அது தவிர உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு இவனோட வீட்டில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, மேடம் உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதிக ஃபீவர், வாமிட் வேற எடுத்துட்டு இருந்தா, சார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் வச்சிருக்காருன்னு சொல்ல, இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவள் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கூட நான் உனக்கு மிஸ்டர்ஸாக இருக்கேன்னு சொல்ல, என்ன திடீர்னு உன் மனசு மாறிடுச்சுன்னு இவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னோட பொண்ணு வேணும், என் பொண்ணு ஆபத்தில் இருக்கா, அவளை காப்பாற்றணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுன்னு சொல்ல, நீ பேசுறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, என்னை வச்சு இது கேம் விளையாடலையே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எந்த கேமும் விளையாடல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நீ முட்டிக்கால் போட்டு கெஞ்சலான்னு பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எந்திரின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவள் புருஷனோட வீட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து பார்க்க அவளோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு இருக்க. இந்த சைடு அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, சார் மேடம் வந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்கன்னு. இப்போவே இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட புருஷன் தான் கால் பண்ணான். அந்த காலை அட்டன் பண்ணோன்னா அவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேர் இருந்தால் குழந்தைய தூக்கிட்டு போவ, எவனுக்கோ பெத்த குழந்தை தானே, ஒழுங்கா விட்டுட்டு போடினா அவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இது யாரோட குழந்தை, இந்த குழந்தையோட கண்ணு பார்க்குறதுக்கே என்ன மாதிரியே இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என் புருஷனோட குழந்தை தான், அவன் அப்பப்போ இப்படி தான் குடிச்சிட்டு ஏதாவது பேசுவான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாகி புலம்ப ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஃபீவர் அதிகமாக இருந்ததுனால தான் குழந்தை மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு குழந்தைய செக் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டா அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கூட ஆகல, அவ புருஷன் குழந்தை கூட சந்தோஷமா வாழ்றா, அவ பின்னாடி நீ எதுக்கு சுத்திட்டு இருக்க, எங்க பாரு லூசு தரமா அவனோட பழைய காதலை மனசுல வச்சுட்டு பின்னாடி சுத்தாதன்னு சொல்ல, நான் உன காதலோட சுத்தல, நான் அவளோட லாயர், மற்றபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த கதையை வேற யாராவது நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன், அந்த குழந்தை கூட பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி இருக்கு, வேணா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அந்த குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது, அது லூவோட குழந்தை தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, ஆனாலும் மச்சான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, உன்னோட பிளட் குரூப் ஏ, அவளுக்கு பி, குழந்தையோடது ஏபின்னு வந்திருக்குது, என்னன்றதை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவள் என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆகுது. ஆனால் குழந்தைக்கு 4 வயசு தான் ஆகுது. அது என் குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா தான் வருது. இப்போ இந்த குட்டி பாப்பா வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, உங்கள் பக்கத்தில் உட்காரலாமான்னு சொல்ல உட்காந்துக்கன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், உன்னோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்க இந்த குழந்தை கியூனிங்னு சொல்லுது. இந்த குழந்தை இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் காதலிச்சு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க காதலிக்கும் போது ஹீரோயின் சொல்லியிருப்பா பையன் பிறந்தா இந்த பேர் தான் வைக்கணும், பொண்ணு பிறந்தா கியூனிங்னு வைக்கணும்னு. கரெக்டாக அதே பேர் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த குழந்தையோட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த குழந்தையோட பேரை சூஸ் பண்ணது நான் கிடையாது, லூ குடும்பத்தை சேர்ந்தவங்க, நானும் இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு ஓகே சொல்லிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் குழந்தைய விட்டு தள்ளியாயிரு, இங்கே பாரிச்சல நீ பாட்டி கூட ஒன்றா போய் தங்கிக்கன்னு சொல்ல எதுக்காக குழந்தைய இங்கேருந்து கூட்டு போகிறேன்னு ஹீரோ கேட்குறான். நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, என் குழந்தை இதுக்காக அவன் வீட்டில் இருக்கணும், என் குழந்தை பாட்டி கூட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல ஹீரோவும் சரினா அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் அப்பாவை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த விஷயத்தை பற்றி யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு இவ கேட்குறா. பாட்டி தான் சொன்னாங்க, அப்பாவுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலையாம், அவரை வேற ஒரு ஆண்டியை வீட்டுக்கு கூட்டு வர போகிறாராம், அப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பணம் செலவாகுதுன்னு சொன்னாங்கன்னு குட்டி பாப்பா சொல்ல அவங்க பேசுகிற எதையும் நீ மனசில் வச்சுக்காத, அவங்க லூசுத்தனமே ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அது எதையும் நீ காதில் வாங்கிக்காத செல்லன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை நான் டைவர்ஸ் பண்ணால் அம்மா மேலே கோச்சிக்குவியான்னு சொல்ல அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், லாஸ்ட் டைம் அப்பா அவங்கள அடிச்சார்ல அப்பையிலேருந்தே அப்பாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா, எனக்கு எப்போவும் எங்கள் அம்மா தான் வேணும், அம்மாவை அடிக்கிறப்பா எனக்கு வேண்டாம், நான் எப்போவும் என் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்ல குழந்தை இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் குழந்தைய பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான், அவ புருஷனோட வீட்டுக்கு. இப்போ அவங்க 2 பேரும் உள்ள வந்தவொடனே இவளோட மாமியார் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. எவ்வளோ தேர் இருந்தால் வீட்டுக்கு வருவ, திமிரு பிடிச்சவளே அப்படின்னு சொல்லி அவளை அடிக்கிற மாதிரி போக ஹீரோ தடுத்துறான். நான் இங்கே வந்தது வெண்ணோட லாயரா, ஏன் முன்னாடி அவங்கள அடிச்சிங்கன்னா அதுக்கான பதில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவளோட புருஷனை ஷாக் ஆகிறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லாயர், உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவ கூட ஒன்னா கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, ஆனால் என் குடும்பத்துக்கு எதிராக எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல இவன் இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் அவனுக்கு ஒரு அறையை போட்டுறா. இப்போ அவன் இப்படி அடித்த உடனே எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிப்பேன்னா அவன் இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர, என்னோட கிளைண்ட்டை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க அதனால தான் அவங்க அடித்தாங்க, இதுக்கப்புறம் அவங்க மேலே யாராவது கை வாங்கினீங்கன்னா அவ்வளோ தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவ சரியான ஃப்ராடுன்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா இது டைவர்ஸ் பேப்பர், இதில் நீங்கள் சைன் பண்ணி ஆகணும், பண்ணலன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல நான் லூ குடும்பத்தை சேர்ந்த பையன், உங்களை மாதிரி ஒரு லாயருக்கு நான் பயப்படவே நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எனக்கு பயப்பட மாட்டீங்க நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் கடத்தல் தொழில் பண்ணுறீங்களே அதுக்கு பயந்து தானே ஆகணும், நீங்கள் கடத்தல் தொழில் பண்ணுறீங்க அதுக்கான டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, இது மட்டும் போலீஸில் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க மினிமம் 5 வருஷம் மேக்ஸிமம் எத்தனை வருஷம் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படி வசதி, ஒழுங்காக அவங்க பொண்டாட்டியோட டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறதே நல்லது, இல்லைனா அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு போயிடும்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்காக நம்ம 2 பேரும் இதுக்காக சண்டை போட்டுக்கணும், அவளை விட்டு தள்ளுங்க, இது என் குடும்ப பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க, பணம் வேணாலும் கொஞ்சம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் வந்தது பணத்துக்காக இல்லை டைவர்ஸ்க்காக, இந்த டைவர்ஸ் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொந்த பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் புருஷன் கடத்தல் தொழில் பண்ணுறான்னு எனக்கே தெரியாது, ஆனால் இவன் கண்டுபிடிச்சிட்டான், அதனால தான் இவன் டாப் லாயராக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. இந்த செடிவிலோட புருஷன் அந்த அக்ரிமெண்ட் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் இவனுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு போட்டிருக்கு. நான் இதுக்கு உனக்கு 30 மில்லியன் கொடுக்கணும், உனக்கு என்ன பைத்தியமான இவன் கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாவும் இவ்வளோ பிடிச்சி திட்டுறாங்க. இவங்க இப்படி திட்டினவுடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என் குடும்பம் எனக்கு வரதட்சணையாக கொடுத்த பணம், அது எல்லாத்தையும் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் பணம் கேட்கல, என் குடும்பம் அவங்கக்கிட்ட எதை கொடுத்துச்சோ அதுதான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 6 வருஷமாக உன்னையும் பொண்ணையும் நல்லபடியாக தானே பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கான பணத்தில் யார் செலவு பண்ணுறதுன்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அது உன்னோட தலையெழுத்து, என் பொண்ணு பிறந்தது காரணமே நீ தான், அதை மறந்துட்டியா, எனக்கு தேவை என் குடும்பத்தோட பணம், அந்த 30 மில்லியன் என் குடும்பம் என்ன கடையெல்லாம் உனக்கு எழுதி வச்சாங்களோ அந்த கடை ஷேரு எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்ல இவனும் வேற வழி இல்லாமல் அந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறான். இப்போ அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கியாச்சு, ஆனால் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தியை பார்க்குறான். ஏன்னா அவளோட புருஷன் தானே ஹீரோயின் அடிச்சிருப்பான், இந்த காயத்துக்காகவும் பழி தீர்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருள் எடுத்து அவன் மண்டையிலே தூக்கி போட
அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் பையன் என்ன அடிக்கும்போது வாய் மூடிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் இப்படி கத்துறீங்க, சொந்த ரத்தம் நான் மட்டும் வலிக்குதானே இவ கேட்டுட்டு இருக்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வா போகலாம். யாரும் உன்னை புலி பண்ணுறதுக்கு நான் என்னைக்கும் அலோ பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு அவங்க லவ் பண்ணும்போது சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க காதலிக்கும் போது ஹீரோ இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பான், உன்னை புலி பண்ணுறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன்னு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஏய், நியூஸ் பாத்தியா, உன் மாமனாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் கடத்தல் கேஸில், என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே இவ சொல்ல. ஏய் பாத்துடி, உனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறானோ உன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாமே எடுப்பான். ஒருவேளை பழைய காதல் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் போலன்னு அவளோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க. கரெக்டான இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே இவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சொன்ன வார்த்தையே பண்ணிட்டேன், அதே மாதிரி நீ எனக்காக ஒன்று பண்ணணும், அதை மறந்துடாதன்னு சொல்ல. நான் எதையும் மறக்கலை, நீ சொன்ன மாதிரி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்ட, இனிமேல் நான் உனக்கு மிஸ்டர்ஸாக இருப்பேன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக, ஒரு நிமிஷம் நில்லு, நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் பேசிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல. என்ன டீலிங்னு ஹீரோ கேட்குறான். வாழ்க்கை புறா என்னால் உனக்கு மிஸ்டர்ஸாக இருக்க முடியாது, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சொல்ல. குறிப்பிட்ட நாள்னா எவ்வளோ நாள், அதையும் நீயே சொல்லுன்னு சொல்ல. 1 வருஷத்துக்கு நான் உனக்கு மிஸ்டர்ஸாக இருக்கேன், ஒருவேளை நீ என்னை பழி வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி என் வாழ்க்கை என்னை நிறைய தடவை பழி வாங்கிருச்சு, இதுக்கு மேலே நீ பழி வாங்க நினைக்கிறேன்னா அது உன்னோட விருப்பம். எங்க பாரு, ஒரு 2-3 நாள் நீ என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணாலே உனக்கு போர் அடிச்சு போயிடும், அப்புறம் நீயே என்ன வேணான்னு சொல்லி துரத்தி விட்டுருவ. எவ்வளவு நாள் இருக்கணும்ன்றதை நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்ல. உன் புருஷகிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு உனக்கே தெரியும், கஷ்டப்பட்டு உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா 1 வருஷம் தான் என் கூட இருப்பியா, நான் சொல்ற வரைக்கும் நீ என் கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்றா. இப்போ ஹீரோவில் உள்ள கூட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ கூட ஒன்னா இருந்தது ஞாபகம் வருது. அந்த ஞாபகங்கள் வந்த உடனே இவ டக்குன்னு எந்திரிக்க. என்ன மேடம்க்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது போல, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் ஒன்று கிஸ் பண்ணலன்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினுக்கு கோல்ஃப் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வந்துட்டு இருக்கா. அதே கோல்ஃப் விளையாடுற இடத்துல தான் ஹீரோவும் இருக்கான். இப்போ அவன் ஜாலியாக கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்ன மச்சான் ரொம்ப ஜாலியாக இருக்க, இதுக்கு காரணம் அவனோட எக்ஸ் தான் சொல்லிடாதுன்னு சொல்ல. அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, வாய் முட்டை வேலையை பாடுறான்னு இவன் விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் புதுசாக வந்த கிளைண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா, நீ லூவோட எக்ஸ் பொண்டாட்டி தானே, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்க, ஒரு நைட்டுக்கு 1 லட்ச ரூபாய் தரேன் வரியான்னு சொல்லி அவகிட்ட தப்பாக பேசிகிட்டு இருக்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா நீ பேசினதை ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட காமிச்சிருவேன், ஒழுங்கா தள்ளி போயன்னு இவ சொல்ல. இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கா. உன் புருஷனை விட்டு வந்ததுக்கப்புறம் நீ 0க்கு சமமாயிட்ட, காசுக்காக தானே இங்கே வேலை பார்க்குற, ஒழுங்கா வாடினா அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணுறது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி அந்த ஆள் முதுகிலே போட்டுடுறான். கூட சொல்லிக் கொடுக்க வந்த பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு அந்த ஆளை ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கோல்ஃப் கிளப்போட மேனேஜர் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து கிளைண்ட் கூட என்ன பிரச்சனை, ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டியானா அவங்க ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த ஆள் தான் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், மன்னிப்பு கேட்க வேண்டியது இந்த ஆள் தான் சொல்லிட்டு இருக்க. என்னாலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு அவர் சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உன் கம்பெனி ஆல்ரெடி திவாலாகிற நிலைமையில தான் இருக்கு, அப்படி ஒரு நிலைமையில கூட பொண்ணுங்க கிட்ட எப்படி உன்னால இப்படி பேச முடியுது, ஒழுங்கா மன்னிப்பு கேட்குறியா இல்லை கேஸ் போட்டு உன் கம்பெனியை மொத்தமாக முடிக்கவான்னு ஹீரோ கேட்க. இவன் இப்படி கேட்டவனா அவனை பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க தெரியாம பேசிட்டேன்னு அவன் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு தேங்க்யூ சொல்ல. உன்னோட தேங்க்யூ சாதாரண தேங்க்யூ மாதிரி இருக்கு, இப்படிதான் சொல்லுவியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு தான் கோல்ஃப் தான் சுத்தமாக பிடிக்காதே, அப்புறம் இதுக்காக விளையாட வந்தேன்னு கேட்க. இவ இப்படி கேட்டவொன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, எனக்கு கோல்ஃப்லாம் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே கோல்ஃப் விளையாண்டுனா எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும் தெரியுமா, எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்போல்லாம் இந்த கேம் தான் விளையாடுவேன், நீயும் வந்து விளையாடுன்னு சொல்ல. எனக்கு கோல்ஃப் பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அவனை சும்மா ட்ரை பண்ணி பாருப்பான்னு இவ தான் ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருப்பா. அது எல்லாத்தையும் தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்ட கோல்ஃப் எல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனால் அதை யாருக்கு சொல்லி கொடுத்தீங்களா அந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. இவன் இப்படி கலாய்க்கிறத பார்த்தவொன்னே ஹீரோயின் அமைதியாக இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் விளையாடுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். இப்போ நைட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு சுத்தமாக பிடிக்காதே, நீ இப்போ என்னோட மிஸ்டர்ஸாக இருக்க, உனக்கு ஓகேன்னா சொல்ல, நம்ம வேறு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக போகலான்னு சொல்ல. எனக்கு இங்கே உள்ள சாப்பாடே பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எளிமையை மட்டும்தான் விரும்புகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த
பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பணக்கார வாழ்க்கை வேணும்னு தான் என்ன விட்டுட்டு போனா, இப்ப எளிமையை விரும்புறேன்னு சொல்றா. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ மனசுல ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி இவன் பழச பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்க்குலாம் கூட்டிட்டு வந்திருப்பான். ஹீரோயினுக்கு சாப்பிடவே தெரியாது, இவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க ஜன்னல் வழியா ஒரு கப்பலை பாக்குறாங்க. 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அது பார்த்த உடனே உங்க 2 பேருக்கும் அவங்க காதலிச்ச ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி சைக்கிள்ல போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னவே கார் எடுத்துட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளை காணோன்னு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ கார் எடுத்துட்டு வராம சைக்கிள் எடுத்துட்டு வரான். வந்து உட்காரு வா போலான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சைக்கிள்ல உட்கார ஹீரோவில் கூட்டு வந்துட்டு இருக்கான். எதுக்காக கார் எடுத்துட்டு வராம சைக்கிள் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, வேற எதுக்காக பழச ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க. இவன் நினைச்ச மாதிரி ஹீரோயினும் பழசு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ஒரு சட்டை பட்டன் கிஃப்டா கொடுக்கலான்னு எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. இவன் எனக்கு பண்ண உதவிக்காக இன்னைக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும்னு இவன் ஹீரோக்காக நிறைய சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்போ அந்த பொண்ணு உள்ள வந்து, நான் ஃபெங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட், எங்க அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த வீட்டோட வேலைக்காரின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஓ சமைக்கிறதுக்காக வச்சிருக்கானா, அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், எங்க அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இதே இப்போ வந்துருவாருன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா என்ன இதுக்காக கூட வச்சுட்டு இருக்கணும், சீக்கிரமா அவன் வாழ்க்கையை விட்டு போறதா நல்லது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோமே வந்துடுறான். இப்போ ஹீரோ இந்த பொண்ணை பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் எல்லாமே இப்படிப்பா, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் போக பார்க்க, என் பர்த்டே அன்னைக்கு நீ இல்லாமையா என்னை விட்டுட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ப்ரைவசியில் நான் தலையிட விரும்பல, நீங்கள் பேசிட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன கேட்டிருப்பானா, என்னோட ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கு நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, உன் வீட்டு வேலைக்காரி சூப்பராக சமைச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. அவள் ஒன்றும் என்னோட வேலைக்காரி கிடையாதுன்னு ஹீரோ சொல்கிறான். வேலைக்காரி கிடையாதா, அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இல்லை, நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்குவ, நான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நம்ம 2 பேரும் எப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னியே, அப்போ இந்த சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. உங்கள் அப்பா சாக போகிற நிலைமையில இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தேன், மற்றபடி உன்னை கட்டிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மாஸ்டரோட பொண்ணு அவ்வளோதான், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக. இவன் இப்படி போனதை பார்த்த உடனே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ அவள் உள்ளே வந்து பார்க்க அவளோட குழந்தை இவளை கட்டி பிடிச்சிக்குது. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மாவும் வராங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஏமா நீ ரொம்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்க, பழசெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காதமா, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த லூவை உனக்கு கட்டி வைக்காம இருந்திருந்தா உன் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது, பாவம் நீ இவ்வளவு சின்ன வயசுல எப்படியெல்லாம் கஷ்டப்படுற பாருன்னு சொல்ல, அதை பத்தி விட்டு தலைங்கம்மா, நான் தான் டைவர்ஸ் பண்ணிட்டேல, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கா. தங்கம் இது நீ நானும் பக்கத்தில் நிற்கிறது யாரும் உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அது அப்பா கிடையாது லாயர் அங்கிள், அதுக்குள்ள அவரை நீங்க மறந்து போயிட்டீங்களான்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு யாருக்கிட்டே இவ்வளவு க்ளோஸ் ஆக மாட்டா, ஆனா அவனோட ஞாபகம் மட்டும் இவளுக்கு இப்படி வருது, ஒருவேளை ரத்த சம்பந்தன்றதுனால இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த அங்கிளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு உங்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, யாருன்னு குட்டி பாப்பா தான் வந்து பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ அந்த குழந்தை கூட தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கியூனிங் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அங்கிள் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன் தெரியுமா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அவன்கிட்ட அந்த டிராயிங்கை காட்டுது. அந்த டிராயிங்கை பார்த்து பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அது நீங்கள் தான் அங்கிள், உங்களை நினச்சி தான் நான் வரைஞ்சேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேனா அதனால தான் உங்களை டிராயிங்காக வரைஞ்சிட்டேன்னு குட்டி பாப்பா சொல்லிட்டு இருக்கேன். இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு ஹீரோ சொல்ல, இந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேல இதை கிஃப்டாக வச்சுக்கோங்க, நான் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்ல ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
இப்ப பாப்பாவை பாத்தீங்கன்னா, அங்கிள் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்பலாம் என்ன வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பார்க்க வரேன்னு ஹீரோவும் சொல்றான். அது பார்த்த உடனே இவளே பாத்தீங்கன்னா, கியூனிங் நீ போய் அங்க விளையாடுமா அப்படின்னு சொல்ல, குட்டி பாப்பாவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிருது. இப்ப குட்டி பாப்பா போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தீங்கன்னா, எதுக்காக உன் குழந்தைய என்னை விட்டு தள்ளி வச்சுட்டு இருக்க? உன் குழந்தை என்ன சாப்பிடவா போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி விட்டு தள்ளி என் குழந்தைய விட்டு நீ தள்ளி இருக்கிறதா அவளுக்கு நல்லது. இங்க பாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்ன, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணலான்னு சொல்றேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீ எந்த பொண்ணு கூடவும் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் ஓகே பண்ணேன். ஆனா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. உனக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டதை பார்த்தவன ஹீரோ பாத்தீங்கன்னா, மேடம் பொறாமப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, நான் பொறாமைக்காக சொல்லல அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட அம்மா வந்துடுறாங்க. இப்போ இவளோட அம்மாவை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த லாயர் தான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தவர்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு யாரும் கிடையாது, நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கலான்னு வர, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்ல அவங்க அம்மாவும் அமைதியாக கேள்வி கேட்காம விட்டுடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். டே ஒரு 5 வயசு பெண் குழந்தைக்கு என்ன மாதிரி பொம்மை பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்காகடா அப்படி கேட்குற? உன் ஆளோட பொண்ணுக்கா? டே நீ ரூட்டு மாதிரி போயிட்டு இருக்க, பார்த்து நடன்னு சொல்ல, ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாமல் பேசாதுன்னு சொல்ல, அவனும் பாம்பி டால் பிடிக்கும், அந்த பொம்மை பிடிக்கும், இந்த பொம்மை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா குட்டி பாப்பா அவளோட பர்த்டேக்கு ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பா. அதுக்காக தான் ஹீரோ கிஃப்ட் வாங்க பார்க்குறான். இப்போ ஹீரோ குழந்தைக்கு இப்படி கிஃப்ட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட வீட்டை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா குழந்தையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னடி உன் லாயர் வருவானா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும், அவன் ரொம்ப பிஸியான ஆளு, இதுக்கு வர்றதுக்குலாம் அவனுக்கு டைம் இருக்காதுன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா லாயர் எங்களை எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக என்னை பார்க்க வருவார்னு குழந்தை சொல்லிட்டு இருக்க. குழந்தை சொல்லி முடிக்கிறதுக்குலாம் அந்த இடத்துக்கு ஹீரோ கிஃப்டோட வந்துடுறான். இப்போ ஹீரோ குட்டி பாப்பாவை பார்த்தவொடனே என்ன சொல்றேன்னா, இந்த நாய்க்குட்டி தான் உனக்கான கிஃப்ட்னு சொல்ல, பாப்பாவும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டிராயிங்ல இந்த நாய்க்குட்டி ஹீரோ பார்த்துருப்பான். அதை பார்த்தவொடனே தான் குழந்தைக்கு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தை டிராயிங்ல நாய்க்குட்டி வரைஞ்சிருந்தது, அதனால தான் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, நாய்க்குட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு பாட்டி பார்த்தீங்கன்னா, நான் போய் நாய்க்குட்டிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன்னா அவங்க நாய்க்குட்டியை கூட்டிட்டு போக, இந்த சைடு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட பேசிட்டு இருக்கு. அங்கிள் இந்த நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு நல்ல பேரா நீங்களே வைங்க, என்னோட 6வது பர்த்டேக்கான கிஃப்ட்ல நீங்க கொடுத்ததான் பெஸ்டான கிஃப்ட்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது. 6வது பர்த்டேவானு, குழந்தைக்கு 4 வயசுன்னு சொன்னா பர்த்டே வந்து 5 வயசு தானே ஆகணும், ஆனா 6வது பர்த்டேன்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியல, இந்த குழந்தை கூட பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்குன்னு ஹீரோ அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். அப்படியே பார்க்க என்ன மாதிரியே தான் இருக்கா. இந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். இவன் எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பேத்தா, எப்போ ப்ரெக்னென்ட் ஆனான்னு எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி சந்தேகப்பட்டு இருக்கா. இந்த செடிவிலோட அம்மா பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கான கேக்கும் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தோடனே இவங்க எல்லாரும் குழந்தை கூட சேர்ந்து ஹாப்பியாக கேக் வெட்டிட்டு இருக்க. குழந்தைய பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பர்த்டேக்கு எல்லாரும் கூடவே இருக்க மாதிரி எல்லா பர்த்டேக்கும் கூடவே இருக்கணும், அங்கிள் ஆன்ட்டி அப்புறம் பாட்டின்னு எல்லாரும் என் கூட இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கூடவே உங்கள் அப்பனும் இருக்கணும் வேண்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற இதான் அப்பா பொண்ணு பாசன்ற அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை அந்த சைடை விளையாடிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்ததுக்காக தேங்க்யூ, ஆல்ரெடி நீ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்துருக்க, அந்த கிஃப்ட் எவ்வளோன்னு சொல்ல அதுக்கான பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்ல, இது ஒன்றும் உனக்கான கிஃப்ட் கிடையாது, உன் பொண்ணுக்கான கிஃப்ட், இது நான் ஆசைப்பட்டு தான் கொடுத்துருக்கேன், பணம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழந்தையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன கேட்குறானா, உன்னோட பிளட் டைப் ஏ தானே, காலேஜ் படிக்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டைம் பிளட் கொடுத்தியே கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு இவ சொல்றா. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னத்தை உங்ககிட்ட மறைக்க போறேன், உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு இவளுக்கு எப்போ குழந்தை பிறந்துச்சோ அந்த ரெக்கார்டு எடுத்து அனுப்பிச்சிடறான். இப்போ அந்த ரெக்கார்டை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டில் குழந்தைக்கு 6 வயசுன்னு தான் இருக்கு, ஒருவேளை இவ என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கோ, என்ன உண்மைன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு என்ன சாரானா, நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டியில் நீ தான் எனக்கு ஜோடியா வரணும்னு சொல்ல, நான் ஜோடியா வந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணாதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நம்ம கான்ட்ராக்ட் என்னன்றதை மறந்துடாத, நீ என்னோட மிஸ்ட்ரஸாக இருக்கணும், வெறும் ஒரு நாள் நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் போடல, டெய்லி நைட்டு உன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணணும்னு சொல்ல, போது வாய் மூடு, நீ ஒன்றா இருக்கிறத உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாதுன்னு, நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறதுக்காக உனக்கு ட்ரெஸ்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன், உனக்காக காத்துட்டு இருப்பேன் வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்ட்டிக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தான் கூட்டிகிட்டு வரான். இப்போ ஹீரோ இப்படி கூட்டிகிட்டு வரதை பார்த்தவொடனே இவ ரொம்ப நர்வஸாக இருக்க.
இருக்கா. என்னாச்சு, யாராவது உன்னை தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பேச மாட்டாங்களா, டைவர்ஸ் ஆன பொண்ணோட கையை பிடிச்சிட்டு உள்ளே போனால் எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவில் உள்ளே கூட்டிகிட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ளே வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே வர கெஸ்ட்டு பார்க்க போயிடறான். இப்போ ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட புருஷன் தான் வந்து இவ கூட பேசிட்டு இருக்கான். ஏன்னா நீ லாயர் கூட ஒன்று சேர்ந்துட்ட போல, அந்த லாயருக்கு உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சா அவன் உன்னை விட்டு ஓடி போயிடுவானே. இந்த 6 வருஷமா நான் கூட ஒன்னா இல்லைன்னு இன்னொருத்த கூட போயிட்டியா, உன்ன மாதிரி மோசமானவளை பார்த்ததே இல்லை. உன் குழந்தை எங்கிருந்து வந்துச்சு, உன் பாய் ஃப்ரெண்டோட குழந்தை தானே இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இது எப்படி உனக்கு தெரியும்னு இவ கேட்குறா. ஆமா உன் பாய் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டதா கூட கேள்விப்பட்டேன். உன் பாய் ஃப்ரெண்டோட குழந்தைய நீ சுமந்துட்டு இருந்தேன்னு வெளியே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை பற்றி தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. 2வது குழந்தைய கூட பிளான் பண்ணுற போலன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்தவொன்னே ஹீரோயின் அவனுக்கு ஒரு அறையை போட்டுறா. இவன் இப்படி அறிஞ்சதை பார்த்தவொன்னே அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டோட குழந்தைன்னு தெரியும், ஆனால் என்னோட பாய் ஃப்ரெண்டு லாயர் தானே எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ ஹீரோவை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பற்றினா நிறைய சீக்ரெட் இருக்கு, அந்த சீக்ரெட்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இவன் இப்போ என்னோட மிஸ்டர்ஸாக இருக்கா, அவளை பற்றின எல்லா சீக்ரெட்டும் எனக்கு தெரியும், நீ எதையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணட்டியை நீ கரெக்ட் பண்ணிட்டு இப்போ உன்னோட மிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி உனக்கு அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறது கூட உனக்கு உரிமை இல்லை, உன் வேலை ஏதாவது மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் இருக்கிறது இந்த பார்ட்டியே கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ செக்யூரிட்டி ஆளுங்களை கூப்பிட, இன்னும் பார்த்தீங்கன்னா உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அந்த நாயை பற்றி நீ கவலைப்படாத, அவனை நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன், இனிமேல் உன்னை பயமுடுத்துற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம்ல, நானும் உன் கூட வந்திருப்பேன்னு சொல்ல, தள்ளிப்போ நான் இதுக்காக உனக்கு வெயிட் பண்ணணும்னு கேட்க, இல்லை நீ இந்த பார்ட்டிக்கு வரேன்னு தெரியும், நானும் இதே பார்ட்டிக்கு தானே வரேன், என்னை கூட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வேலைக்காரி தானே, அவளே கூட்டு வந்துட்டியா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்ல, அவன் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஹீரோ சொல்கிறான். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, இத்தனை வருஷமா நீ சிங்கிளாக தான் இருந்த, எந்த பொண்ணு கூடவும் சுற்றி பார்த்ததே இல்லை, இப்போ மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா இவர் என்னோட டைவர்ஸ் லாயர்னு சொல்ல, என்னது டைவர்ஸ் லாயரா, டைவர்ஸான பொண்ணையா நீ சூஸ் பண்ணியிருக்க, நீ ஏதோ ஒரு நெக்லஸ் வாங்கினதா கேள்விப்பட்டேன், அந்த நெக்லஸ் எனக்காக தான் நினச்சி தான் நான் அந்த பார்ட்டிக்கே வந்தேன், அந்த நெக்லஸை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், நெக்லஸ் எப்படி உனக்கு வாங்குவேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அவளை இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இவன் இந்த பார்ட்டிக்கு வந்த ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா நீ ஏதோ ஒரு நெக்லஸ் வாங்கினதா கேள்விப்பட்டேன், அது லவ்வர்ஸ்க்கான ஸ்பெஷல் நெக்லஸ் ஆமே, ஆக்ஷனில் எடுத்தியாமே, அது யாருக்காக, இவளுக்காக தானே, அந்த நெக்லஸை என்கிட்ட தான் கொடுத்து விட்டுருக்காங்க, இதை அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துறேன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தீங்கன்னா இது என் பொண்ணுக்காக தானே, இது அவளுக்கே கொடுத்துட்றேன்னு அதை எடுத்து போடலான்னு வர, இந்த நெக்லஸ் உங்கள் பொண்ணுக்காக கிடையாது, இது வேற ஆளுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர. அதை பார்த்தானோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யாரும் அது மாப்பிள்ள கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும், ஏதோ டைவர்ஸ் ஆன பொண்ணா, அவ கூட சுற்றிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலமான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ எதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஒன்று தான் பிடிக்கும், அந்த பொண்ணெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவில் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. போது நிப்பாட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்னு சொல்ல, எப்படி சொல்கிற, அந்த பொண்ணாலேயே என்னோட ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்கிற, இங்கே பாரு எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவன் மாஸ்டரோட பொண்ணு மட்டும்தான், மற்றபடி எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்ல, இங்கே பாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை உன்னால் வெளியே கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு எனக்கு நடுவில் இருக்குது, தயவு செஞ்சு இதை இதோட விட்டுடுன்னு சொல்ல, உன் புருஷன்கிட்டேருந்து டைவர்ஸ் கிடச்சிருச்சு, சொத்து கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் என்னை கழட்டி விட பார்க்குறியா, 1 வருஷம் நீ எனக்கு மிஸ்ட்ரஸாக இருக்கேன்னு நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, அந்த கான்ட்ராக்ட் படி நீ நடந்து தான் ஆகணும், இனிமேல் 1 நிமிஷம் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வா போகலான்னு சொல்ல, எங்கே போகிறோன்னு இவ கேட்குறா. என்னோட மிஸ்ட்ரஸை அவனோட கடமையை செய்கிறதுக்காக தான் சொல்லி ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ எந்திரிச்சு அவன் வாங்கிட்டு வந்த நெக்லஸை அவளோட கழுத்தில் போட்டு விட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவள் கழுத்தில் இந்த நெக்லஸ் இருக்கு. இந்த நெக்லஸ் எப்படி ஏன் கழுத்துக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் அவளோட குழந்தைய கூப்பிடலான்னு ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பையன் தான் வரான். இந்த பையனோட பேரு ஷென்னு. இப்போ இந்த பையன் ஹீரோயினை பார்த்த உடனே நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்ல, நீங்கள் இப்போ ஃபாரின்லேருந்து திரும்ப வந்தீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்கேன். இப்போ தான் வந்தேன், நீங்கள் டைவர்ஸ் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன், அதான் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு குழந்தையும் வந்துடுது. இப்போ குழந்தை அவனை பார்த்த உடனே ஹாய் அங்கிள், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான்.
கேட்குறான். யார் இவன், இந்த பையன் கூட இதுக்காக இவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இப்போ குழந்தை ஹீரோவை பார்த்த உடனே நேராக ஹீரோ கிட்ட ஓடி போயிருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட டைவர்ஸ் லாயர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் இப்படி கேட்டவனா அவரை பார்த்தீங்கன்னா என்ன டைவர்ஸ் லாயர் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அப்படிதான் ஒரு பைத்தியம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம், என் முன்னாடியே அவன் கூட குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பொறாமப்பட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்க வந்திருக்கேன். வென் ஃப்ரீயாக இருந்தானா வீக்கெண்ட் நம்ம எல்லாரும் பிக்னிக் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தாராளமாக போகலாம், பிக்னிக் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு குழந்தை சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ குட்டி பாப்பாவை பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்களே என் கூட பிக்னிக் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கிள் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவரை ஏமா டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் பிக்னிக் வரேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ இப்படியே கட் பண்ணால் வீக்கெண்டை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த வீக்கெண்டில் பிக்னிக்காக எல்லாரும் வந்துட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன தண்ணி நடக்குது, அந்த பக்கம் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு பையன்னு ஜாலியாக இருக்குன்னு சொல்ல, போது வாய முறைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு உண்மையை சொல்லு, நீ என்னோட எக்ஸ் இன்னும் மனசில் நினச்சிட்டு இருக்க தானே, நீயும் காதலிக்கிற அவனும் காதலிக்கிறான், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக பிரேக்கப் பண்ண மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டியதானேன்னு சொல்ல, அமைதியா இரு, அவனுக்குன்னு வேற வாழ்க்கை இருக்கு, எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி 6 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி நீ லூச மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல காதல் தான் எல்லாம், மனசு ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்காக தள்ளி போனோம், ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியதானே இவ சொல்லிட்டு இருக்க. நீ அமைதியா வாய மூடிட்டு இருந்தா அதுவே போதுன்னு இவ சொல்ல, இந்த சைடு இந்த பையனை பார்த்தீங்கன்னா உனக்காக தான் இந்த மட்டன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் மட்டன் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இதுல ரொம்ப காரம் போட்டிருக்க, அதனால இவ சாப்பிட மாட்டா, இது சாப்பிடுன்னு ஹீரோ அவன் சமைச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே பாப்பாவை பார்த்தீங்கன்னா அங்கிள் அதை என்கிட்ட கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு குட்டி பாப்பா வாங்கி வச்சுக்குது. இப்போ என்னோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பொறாம வந்துதான் தலைவன் எந்திரிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய் மூடிட்டு அமைதியாயிடுறேன்னு இவ சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா ஷென் நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டானீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானா, அது ஒரு பெரிய கதை, ஒரு நாள் நான் மனசு நின்று போய் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன், அப்போ இவங்க தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க, அப்போலேருந்து தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு இவனும் ஹீரோயினும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்ற கதையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் கேள்வி கேட்குறான். நீங்கள் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுன்னு ஹீரோ பேச வரும்போது போது நிப்பாட்டுன்னு ஹீரோயின் வாய் மூடிடுறா. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அப்படி தான் எங்கள் 2 பேருக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்லி இவ அப்படியே சமாளிச்சிடறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பையன் சமைச்சதை சாப்பிடலான்னு வர, காரமானது சாப்பிடாத உன் வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோ பிடுங்கி வச்சுட்டு இருக்க. நான் போய் காரம் கம்மியாக போட்டு சமைக்கிறேன்னா அவன் சமைக்க போயிடுறான். இவன் இப்படி போனவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பையன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் எனக்கு குட்டி தம்பி மாதிரி, அவன் மேலே எப்படி ஃபீலிங்ஸ் வரும்னு இவ கேட்டுட்டு இருக்க. குட்டி தம்பியா, என்னை விட ஹைட்டாக இருக்கா, அவனை போய் குட்டி தம்பின்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்குற எல்லார் மேலே ஆசைப்படுறது ஒன்றே என் பழக்கம் கிடையாது, எதுக்காக இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு பொறாம வந்துருச்சான்னு இவ கேள்வி கேட்க. இவ இப்படி கேட்டதை பார்த்த உடனே ஹீரோ அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா உண்மையாவே பொறாம தான் வந்துருச்சு, அதனாலதான் ஹீரோ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நான் உனக்காக காரம் போடாம மஷ்ரூம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க, இந்த சைடு பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோனோட காலில் விழற மாதிரி வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ இவ்வளவு பிடிச்சி இழுத்து காப்பாத்த அவன் கையில லைட்டா அடிபட்டுருது. இப்ப அவன் கையில ரத்தம் வருதை பார்த்த உடனே குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் அங்கிளுக்கு ரத்தம் வருதுன்னு ஊதி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்போவே இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் பார்த்தா நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியலையே, எனக்கு வாய்ப்பு கிடைக்காது போல அப்படின்னு சொல்ல, அட கவலைப்படாதப்பா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், உனக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன, இதை விட நல்ல பணம் உனக்கு கிடைப்பா அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல, என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் ஹீரோனை பார்க்க வந்தது அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு பிளானில் தான் வந்திருப்பான். ஆனால் ஹீரோ கூட ஒன்று சேர்த்து பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட மனசையே மாற்றிக்கிட்டான். இப்போ இந்த பிக்னிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கான். என் குழந்தைய என்கிட்ட கூட நான் போய் தூங்க வைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் குழந்தைய கொடுக்குறான். நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு இவ்வளோ வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ ஹீரோனோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல அவனோட அம்மா தான் இருக்காங்க. ஏண்டா பாட்டிக்கு ஏதோ பொண்ணு கூட வந்ததா கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கூட ஆயிடுச்சாமே, எங்க பாரு டைவர்ஸ் ஆன பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, நீ ஷென்னை கல்யாணம் பண்ணிக்க, அவங்க அப்பா நம்ம குடும்பத்துக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, அவர் சாகும்போது கூட அவர் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தே, அந்த சத்தியத்தை காப்பாத்துடான்னு சொல்ல, என் வாழ்க்கையில எந்த முடிவுனாலும் நான் தான் எடுப்பேன், அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு
இருக்க? உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏற்கனவே நீ ஒரு பொண்ணை காதலிச்சு உன் வாழ்க்கையே இழந்துட்ட. இப்போ டைவர்ஸ் ஆன பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க. சொல்றத புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். அவன் போகும்போது அவனோட போனை வச்சுட்டு போக ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறா. அந்த மெசேஜை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அதுல இவளோட போட்டோவுமே இருக்கு. என்னது இது வெண்ணோட போட்டோ மாதிரி இருக்கு. அதுவும் கால்ஃப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கா. ஒருவேளை இவ அங்க வேலை பார்க்குறாளோ, இவளால என் பையனோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வருதோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கால்ஃப் கிளப்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க இவ்வளோ பார்த்த உடனே என் பையனை விட்டுட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி போனவ தானே, மறுபடியும் இதுக்காக என் பையன் கிட்ட வந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக என் பையனை விட்டுட்டு போன ஞாபகம் இருக்கா? அவன் கிட்ட பணம் இல்லை, எதுவும் இல்லை. அவன் ஒரு பிச்சைக்காரன், அவனை விட்டுட்டு போனேன். இப்போ அவன் பெரிய லாயர் ஆயிட்டா, பணக்காரன் ஆயிட்டா, உன் குடும்பம் திவால் ஆயிருச்சு. நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க. இப்படி ஒரு நிலைமையில என் பையனை மறுபடியும் பிடிச்சி அவனை கவுக்க பாக்குறியா? நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் குடும்பத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆகவே முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக்கை பத்தி தான் சொல்றாங்க. என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசினேன். நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. கடைசியாக அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு உங்ககிட்ட கேட்டேன். நீ என்ன பதில் சொன்ன? பணக்காரங்களும் ஏழைங்களும் என்னைக்கும் ஒன்று சேர முடியாது, பணம் இல்லாதவனை கட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு கேட்டேன். அந்த வார்த்தையை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒழுங்கா என் பையனை விட்டு போயிரு, அவனுக்கு ஏத்த பொண்ணு நீ கிடையாதுன்னு சொல்ல. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவனோட வருங்கால பொண்டாட்டி நான் தான், எங்க வாழ்க்கைக்குள்ள குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் என்னால உங்க பையனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவ ஹீரோ கூட கண்டுக்காம எதையோ பத்தி யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. மேடம் பகல் கனவு காண்றீங்க போல, ஆளு நிக்கிறது கூட கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க பாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம், தயவு செஞ்சு நிப்பாட்டிரு, இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவோட முகமே மாறி போயிருது. இங்க பாரு, நீ எனக்காக டைவர்ஸ் வாங்கி கொடுத்த, நான் உனக்கு ஃபீஸ் தரேன், அதுக்கு பதிலாக அவன் கூட 1 hour ஸ்டே பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, இதுக்கு மேலே இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு இவ போக பார்க்க, உன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் நீ என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணணும்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வர, தயவு செஞ்சு விட்டுரு, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராத, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ வேணான்னு தான் விட்டுட்டு போனேன், மறுபடியும் என்னை டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவோட மனசே உடஞ்சு போயிருது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவை ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்க மனசு ஏன் தான் அப்படி இருக்கோ தெரியலடா, பணம் பின்னாடியே ஓடுறாங்க, கொஞ்சம் கூட மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவளை மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாதவளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, இவளை ஏண்டா காதலிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ வேலைக்காரங்க வந்து, சார் இது உங்கள் ரூமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, என்னன்னு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் ஹீரோக்காக பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருப்பா இல்லையா, சட்டை பட்டன், அதுதான் இது. இப்போ அதை எடுத்து பார்த்துட்டு, இதில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங் வெண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு, இது எனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கா, என் பர்த்டே அன்னைக்கு கிஃப்டா கொடுக்க வச்சிருக்கா, இந்த கிஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம், இதை நான் கேட்காம விட மாட்டேன்னு ஹீரோ குடுகுடுன்னு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட குழந்தையை தூங்க வச்சுட்டு இருக்கா. அவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இந்த சட்டை பட்டன் எனக்காக தானே வாங்கிட்டு வந்த, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு, ஆல்ரெடி உனக்கும் எனக்கும் நடுவில் உள்ளது எல்லாமே முடிஞ்சு போச்சு, மறுபடியும் மறுபடியும் என்னை தேடி வராத, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது, என்னன்னே தெரியலமா அப்படின்னு சொன்னவாக்க குழந்தை மயக்கம் போட்டு வில. அதை பார்த்தோன்னே ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. குழந்தைய பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவங்களும் தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் தண்ணியை குடிச்ச உடனே குழந்தை வாமிட் பண்ணிடுது. அதை பார்த்து இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறேன்னா, குழந்தைக்கு உடம்புல நியூட்ரிஷன் சுத்தமாக இல்லை, நல்ல சாப்பாடாக கொடுங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ பூச்சி மருந்து எதுவும் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஸ்மெல் குழந்தைக்கு ஒத்துக்கல, அதான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, ஒரு 2-3 நாள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டாக்டர் குழந்தைய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு தான் பேசுறான். ஏண்டா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ மனசாட்சி இல்லாதவனு திட்டிட்டு இருந்த, இப்போ என்னடா நான் குதிரை வேகத்துக்கு ஓடி வந்து பார்க்குறேன், ஏண்டா உன் மனசில் என்னதான் இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியலடா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு கோவம் இருக்குது உண்மைதான், ஆனால் அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணல, குழந்தை இன்னசென்ட்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை மேலே எதுக்காக உனக்கு இவ்வளோ அக்கறை வருது, ஒருவேளை சொந்த ரத்தன்றதுனால இப்படிலாம் வரலாம், எங்க பாரு எனக்கு சந்தேகமாக இருக்கு, சீக்கிரமாக ஒரு DNA டெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. குழந்தைய டிஸ்சார்ஜ்
டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தைய ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டுன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ரெஸ்ட்டும் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா ஹீரோ அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட சுத்தாத உன் வாழ்க்கையே கெடுத்துருவான்னு சொல்ல, அம்மா என் வாழ்க்கை விஷயத்துல தலையிடாதீங்க, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறதை ஹீரோயின் கேட்ட உடனே என்ன யோசிக்கிறானா, சீக்கிரமா அவரோட வாழ்க்கையை விட்டு போகணும், என்னால அவரோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போன் பேசி முடிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறான். எங்க அம்மா பேசினது ஏதோ மனசுல வச்சுக்காதுன்னு சொல்ல, இங்க பாரு உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் வேற வேற, நான் என் பொண்ணு கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன், இதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்காகவும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா தான் வருது. இப்போ இந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா அங்கிள் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, உன்னோட ஃபீவர் கூட காணாம போயிடுச்சே, வாட்செல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ இந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கும், அது என்னன்றது தான் பாத்துருவோமே அப்படின்னு ஹீரோ குழந்தையோட முடிய கையில வச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தை கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் இந்த பொண்ணு தான் வராங்க. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆண்டி பார்த்தீங்களா கூடவே இவளோட பொண்ணையே கூட்டிட்டு வந்துட்டா, என்னதான் பண்ணி மயக்கினாலோ தெரில, அவர் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, என் பையனை விட்டு ஒழுங்கா போயிருன்னு சொன்னேன், அதை விட்டுட்டு என் பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே. இவங்க எல்லாரும் ஹீரோனை பிடிச்சி திட்ட, போது நிப்பாட்டுங்க, எங்க அம்மாவை திட்ட வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவளை தானே குட்டி பொண்ணு சொல்ல, அவங்க அம்மா குட்டி பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்கே, முகச்சாடை கூட அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உடனே கிளம்பிடுறேன்னு அவ குழந்தைய கூட்டிட்டு அந்த இடத்த வீட்டு போக, ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு குழந்தையோட முகத்தை பார்த்ததுல இருந்து. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, நீ எதை பத்தி கவலைப்படாதமா, அவளை கண்டிப்பா இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ போகலான்னு பார்க்க அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாடா, 6 வயசுல ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா, அந்த குழந்தைய உன் தலையில கட்ட பாக்குறா, தயவு செஞ்சு ஏமாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் சுத்தாதீங்க, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன், நமக்கு அழகான குழந்தை பிறப்பாங்க, அந்த குழந்தையோட மூஞ்சியும் அவளையும் பார்த்து நம்பிடாதீங்க, அவ உங்களை ஏமாத்துறான்னு சொல்ல, போது நிப்பாட்டு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில 2 பேரும் தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையில என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் தான் எடுப்பேன், அதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா உரிமை கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கஷ்டப்படுத்திட்டு போனவ, அவளுக்காக நீ இன்னும் பேசிட்டு இருக்க, எனக்கே பையனோட வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவங்க அம்மா ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல இவளோட புருஷன் தான் இருக்கான். அவனை பார்த்தவன குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, புள்ளி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு செல்லம், நீ உள்ள போய் விளையாட, அம்மா வர்றேன்னு இவளோட புருஷன் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ அவனை பாத்தீங்கன்னா, உன்னோட குழந்தையோட அப்பா யாருன்றதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த லாயர் தானாமே, கரெக்டா, அப்படின்னா அந்த குழந்தை அவனோட குழந்தை தான், அவனோட குழந்தைய பேத்துக்கிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க, என்ன 2 பேரும் பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஜோக்கரா இருந்திருக்கிறது நான் தான், நீ அவனை தான் காதலிக்கிறேன்னா அவன் கூடவே போயிருக்க வேண்டியதானே. இவன் ஹீரோனை பத்தி தப்பா பேச, இவன் இப்படி பேசுறத பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை அடிச்சிடறா. இப்ப அவன் இப்படி அடிச்சதை பார்த்தவொடனே அவனை பாத்தீங்கன்னா, என்னைய அடிக்கிற, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு அவளை அடிக்கிற மாதிரி வர, ஹீரோயின் அவன் கையில வச்சிருந்த ஸ்ப்ரேவை எடுத்து அவன் கண்ணில் அடிச்சிடறான். இங்க பாரு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு, என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் கண்ணைய நொல்லையாக்க பாக்குற, உனக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு அவன் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இவ ஹீரோவை பார்த்தவொடனே இவனை பாத்தீங்கன்னா, நீ எதுக்காகடா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவளை பாக்குறதுக்காக வந்தேன், நீ எதுக்காகடா வந்த, நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு என்ன ஜோக்கர் ஆக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்க. ஹீரோவா பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப அவன் இப்படி அடிச்சு போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜெயில தான் இருக்கணும், போய் தலடான்னு ஹீரோ போலீஸையும் கூட்டு வந்துடுறான். இப்ப போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க உங்க அப்பா கடத்தல் கேஸ்ல உங்களையும் அரெஸ்ட் பண்றோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போக, ஏண்டா அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தா என்ன போட்டு விட மாட்டேன் தானே சொன்னேன், என்ன எதுக்காகடா போட்டு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் தலை எழுத்து போடான்னு சொல்லி ஹீரோ அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். இப்ப அவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிற, உண்மையை சொல்லு, அந்த கியூனிங் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இல்லைன்னு சொல்றா. இப்ப ஹீரோ இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அவனோட போனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுது. பார்த்தா அதுல இவனோட குழந்தை தான் இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, கியூனிங் என்னோட குழந்தை, நீ அந்த லூவை கல்யாணம் பண்ணும்போது என் குழந்தை உன் வயிற்றுல இருந்திருக்கு, ஏண்டி இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னியா, 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மீட் பண்ணியே அப்பயாவது என்கிட்ட சொன்னியா, எல்லாத்தையும் மறைச்சிட்ட, அந்த
அளவுக்கு உன் மனசு கல்லா? என் குழந்தைய கண்டிப்பா யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்னை வெறுக்கிறனா வெறுத்துக்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்தோட முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கால்ஃப் கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், உன் பொண்ணு என் கூட தான் இருக்கா, நீ என்னை பார்க்கவான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. வந்து பார்த்தா ஹீரோ குழந்தை கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, செல்லம் அந்த இடத்துல பொம்மை இருக்கு பாரு, நீ போய் விளையாடுன்னு சொல்ல குழந்தையும் அந்த இடத்துக்கு விளையாடுறதுக்கு போகுது. இப்போ குழந்தை போனதுக்கு அப்புறம் அவ ஹீரோ கூட ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பாத்தீங்கன்னா என் குழந்தைய பாக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனாலதான் நான் குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்றதுக்காக வந்தேன். குழந்தையோட கஸ்டடிக்காக நான் சண்டை போட்டேன்னா அதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல, என்ன முடிவுன்னு இவ கேட்கறா. குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. குழந்தை கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் வீட்டுக்கு அப்பப்போ கூட்டிட்டு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்ன உங்க 2 பேருக்கு கல்யாணம் தான், ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா வாழ்ற வழியை பாருங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ குழந்தை கூட விளையாடுறது, அவளை தூங்க வைக்கிறதுன்னு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இப்போ ஹீரோவா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எங்கள் அம்மா கிட்ட நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல உங்க அம்மா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு இவ கேட்க, அவ என்னோட குழந்தை ஏற்றுக்காம எங்கே போவாங்க, அவங்கள பார்த்தா நீயே இந்த விஷயத்தை பற்றி சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் குழந்தை உன் வயிற்றுல இருக்குன்னு எப்போ உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் குழந்தை என் வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்சுது. நான் அபார்ஷன் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிப்போச்சு. இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சான்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறான். அவனால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணி இவளை பெற்றுக்க வச்சான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து என் குழந்தைய கொல்ல பார்த்துருக்க. நீ சரியான கொலகாரி, மனசாட்சியே இல்லாதவ. 6 வருஷம் அவன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லாமல் தான் இருந்திருக்க. ஏண்டி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்பயே என்னை வந்து பார்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் குழந்தை வீட்டில் விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்த்த உடனே குழந்தை வந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா குழந்தையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி, இந்த குழந்தையோட முகம் அப்படியே பார்க்குறதுக்கே பையன் மாதிரியே இருக்குன்னு அவங்க சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்க. குழந்தைய பார்த்தீங்கன்னா பாட்டி இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரண்டா வரா. அவளை பார்த்தோன்னே உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் பையனை விட்டு நீ போகவே மாட்டியா, எப்போதான் அவன் வாழ்க்கையை விட்டு போவ, உன் ஃபர்ஸ்ட் புருஷனோட குழந்தைய கூட்டிட்டு வந்து என் பையனோட தலையில கட்ட பார்க்குறியான்னு சொல்ல, இது என் புருஷனோட குழந்தை கிடையாது, உங்க பையனோட குழந்தை தான் சொல்ல ஹிரேன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உன் கூட தனியா பேசணும் வான்னு சொல்ல இவ்வளோ தனியா வந்துடுறா. இங்க பாரு, அவன் உனக்கு காதலிக்கும் போது எந்த அளவுக்கு காயப்பட்டான்னு உனக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு உனக்கு காதலிச்சான். மறுபடியும் அவன் வாழ்க்கையில வந்திருக்க, எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரூம்ல இருந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கான்னு கேட்க, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ எந்த ஒரு பதில சொல்லாம இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா, என்னை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றீனா இல்லாத கதையெல்லாம் நீ பேசிட்டு இருப்பேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இதுக்கு குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. குழந்தை இப்படி கூப்பிட்டதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உன்னோட அப்பான்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி தான் சொன்னாங்க. நம்ம 2 பேரோட மூஞ்சி உரிச்சு வச்ச மாதிரி இருக்காமே, பாட்டி தான் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க தானே என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிளப்ல விளையாடிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவை ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவள் உன்னை வேணும்னு பிரேக்கப் பண்ணல, அவங்க அப்பா தான் கட்டாயப்படுத்தி பிரேக்கப் பண்ண வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சாதாரண பையன் அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்பட்டா. நீ நல்லா படிக்கணும், ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு அவள் அப்பா கூட டீல் போட்டா. ஃபாரின்ல உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிதே, அது அவங்க அப்பாவால் தான் கிடைச்சிது. அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க அப்பா ஓகே பண்ணதுனால தான் இவ கல்யாணத்துக்கும் ஓகே பண்ணா. அவங்க அப்பா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லி மிரட்டாம இருந்திருந்தா இவன் இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணியிருக்க மாட்டான்னு அவளோட ஃப்ரெண்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது. ஹீரோ நல்லா இருக்கணும் தான் இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கா அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினும் குழந்தையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ ஃப்ளவர் பக்கியோட வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஷேர் பண்றதுக்காக வந்தேன். நான் இல்லாம என் குழந்தையை கஷ்டப்பட்டு பெத்துட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 6 வருஷத்துல உன் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததான் சரி பண்ண முடியும்.
இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியாக மாறணும்னா அது உன்னோட கையில் தான் இருக்குன்னு ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ண லாயரோட ப்ரப்போசல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு இவ சொல்கிறா. இப்போ அவன் இப்படி சொன்ன உனக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் கூட சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ அவன் இப்படி அக்செப்ட் பண்ணுறதை பார்த்தவொடனே குழந்தைய பார்த்தீங்கன்னா எங்க பாருங்கப்பா, அம்மாவை மட்டும் புலி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நல்ல பையனாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன், அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமாக குடும்பத்தோட வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.